அமைச்சர் அவர்கள் செயலாற்ற போகும் சில திட்டங்களை உங்களுக்கு சொல்ல என்னை அழைத்திருக்கிறார். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு என் நன்றி. இதுவரை அரசு திட்டங்களை நாட்டுக்கு அறிவித்த அமைச்சர் அவர்கள் இனிமேல் அவரது சொந்த உடைமைகளை நாட்டுக்கு அர்ப்பணிப்பதை பற்றி நான் கூறப்போகிறேன். அமைச்சர் அவர்களுக்கு சொந்தமான மகாபலிபுரத்தில் உள்ள 500 ஏக்கர் நிலத்தையும் அங்கு குடியிருக்கும் குடிசைவாசிகளுக்கே இலவசமாக வீடு கட்டுவதற்கு பட்டா செய்து தரப்போகிறார். நீங்க சொல்லித்தான் இதெல்லாம் சொல்றாங்க. மற்றொரு இனிப்பான செய்தி, ஏற்றுமதி துறையில் சிறப்பாக விளங்கும் அமைச்சருக்கு சொந்தமான ஆனந்தமூர்த்தி நூற்பு மில்லை அம்மில்லில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கே சொந்தமாக்குகிறார். இனிமேல் அவர் அமைச்சர் பதவியில் இருக்கும் வரை சம்பளமே வாங்க போவது இல்லை. பேருக்காக மாதம் 1 ரூபாய் மட்டுமே சம்பளமாக பெற்றுக் கொள்வார். இது மட்டுமில்லை, நாளை முதல் அவர் ஏழைகளோடு ஏழையாக குடிசையில் தான் வாழப் போகிறார் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன பண்ண போறீங்க? இவளை எப்படி மடக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இப்ப பாரு. ஏழைகளுக்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களை நான் உங்களின் சார்பாக பாராட்டுகிறேன். உங்களுடைய ஆரவாரத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அர்ச்சனா அவர்கள் சொன்னதைப் போல என்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் பத்திரத்திலே எழுதி இதே மேடையிலே உங்கள் முன்னிலையிலே கையொப்பமிட வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் அதற்கான பத்திரம் தயாராக இல்லையே என்று நினைக்கும் பொழுது வருத்தப்படுகிறேன். மன்னிக்கணும், அமைச்சர் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் அந்த பத்திரத்தை தயார் பண்ணி வச்சிருக்கேன். இத பாருங்க. உங்க முன்னாலேயே அவர் இந்த பத்திரத்துல கையெழுத்து போட போகிறார். எடுத்து வச்சு உள்ள போங்க. அண்ணே, இனிமே உங்க புகழ் எங்கேயோ போயிடும்னே. உனக்கு வேணும் ஐயா, வேணும். அண்ணன் நொந்து போயிருக்காரு, குத்தி பேசுறிய. ஒரு பொம்பளை வெளியில தலை காட்ட முடியாம என்ன அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா உங்களுக்கு கிண்டலா இருக்கா? கூடவே ஒரு IAS ஆபீசர், ஒரு போலீஸ் ஆபீசர். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என் சொத்து பூரா எழுதி வாங்கிட்டு போயிட்டால. இப்படி அவசரப்பட்டு கையெழுத்து போடுவீங்க நான் நினைக்கிறேன். என்ன அவமானப்படுத்துறதுக்கு பதிலா அவளை அவமானப்படுத்தணும். அந்த அவமானம் தாங்காம அவ தற்கொலை பண்ணிட்டு சாகணும். அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்கயா, சொல்லுங்கயா. ஒரு அருமையான ஐடியா இருக்கு. என்ன? வணக்கம்மா. வணக்கம். மேடத்தை பார்க்க வந்தோம். உட்காருங்க, வந்துருவாங்க. வணக்கம்மா. வணக்கம். யார் நீங்க? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? எங்க ஏரியா நல்ல குடும்பங்கள் வாழ்ற இடமா, அதுக்கு மத்தியில விபச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளவோ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்தோம், ஒரு ஆக்ஷன் எடுக்கல. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தோம். எந்த இடம்? நம்பர் 16 சுப்ராயன் தெரு. D3க்கு போன் போடுமா. நீங்க போங்க, நான் ஆக்ஷன் எடுக்க சொல்றேன்மா. ஹலோ, இன்ஸ்பெக்டர் குமார் ஸ்பீக்கிங். சோஷியல் வெல்ஃபேர் டைரக்டர் அர்ச்சனா. என்ன அர்ச்சனா? ஐம் சாரி, சொல்லுங்க மேடம். நம்பர் 16 சுப்ராயன் ஸ்ட்ரீட்ல விபச்சாரம் நடக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நீங்க உடனே ஆக்ஷன் எடுக்கணும். எஸ் மேடம்.
உள்ள போய் பாருங்க. என்னடா மூஞ்சிய பாரு. ஓடா சீக்கிரம் மாட்டா. தெரியும் போக என்னையா முறைக்கிறேன். கதவு தரமே. மேடம் நீங்க இந்த விபச்சார விடுதிக்கு எப்படி வந்தீங்க? எனக்கு எதுவுமே தெரியாது தம்பி. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். 4 பேர் பலவந்தமா நீங்க கூட்டிட்டு வந்து அடைச்சு வச்சுட்டாங்க. மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. கவலைப்படாதீங்க, வாங்க. சார், இவங்க ஐஏஎஸ் ஆபீசர் அர்ச்சனாவோட அம்மா சார். யாரா இருந்தா என்ன? அரெஸ்ட் பண்ணுங்க. வந்து சார். இன்ஸ்பெக்டர், யூ கீப் குவைட். அமைச்சர் ஆனந்தமூர்த்தி நேரடியாக எனக்கு ஃபோன் பண்ணி இவங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காரு. இல்ல சார். ராஜாராம் சார், அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ் சார். எல்லாரும் வேலை எடுத்துங்க. வாங்கடா. Archana here. மேடம், நான் இன்ஸ்பெக்டர் குமார் பேசுறேன். Yes. I am sorry to tell you a bad news. What? விபச்சார விடுதி நடத்தினதா போய் சொல்லி உங்க அம்மாவை கைது பண்ணிட்டாங்க. அம்மா இப்ப எங்க இருக்காங்க? அவங்க இப்ப D3 போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்ல இருக்காங்க. Give that bail order. அம்மா எங்க? ஏம்மா அழறீங்க? நான் தான் வந்துட்டேன்ல. நான் எனக்காக அழலம்மா. என்னால உன் அந்தஸ்துக்கு பங்கு வந்துருச்சேன்னு தான் அழறேன். அழாதீங்கம்மா, வாங்க வீட்டுக்கு போலாம். இந்த உலகத்துல எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாத பழிய அவமானமும் எனக்கு வந்துருச்சுமா. விபச்சாரிக்கிற பட்டத்தை கொடுத்து அந்த கேவலமான தொழிலை நான் நடத்துறதா சொல்லி என்ன ஜெயில தள்ளிட்டானே, அவன் வேற யாரும் இல்ல, எனக்கு தாலி கட்ட புருஷன். புருஷனா? என்னம்மா சொல்றீங்க? ஆமாமா, நேரம் வரும்போது சொல்றேன்னு சொன்னனே, அந்த நேரம் வந்துருச்சு. நீ இவ்வளவு பெரிய பதவியில இருக்கிறது பொறுக்காம உன்னை 4 பேருக்கு முன்னால அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக உன்னை பெத்த தகப்பன் அந்த அமைச்சர் ஆனந்தமூர்த்தி தான் இவ்வளவையும் செஞ்சிருக்கான். அமைச்சர் ஆனந்தமூர்த்தி ஏன் அப்பாவா? மிஸ்டர் ஆனந்தமூர்த்தி, அமைச்சர் ஆனந்தமூர்த்தி, இந்த பேப்பர் பாத்தீங்களா? இதுல இருக்கிற போட்டோவை பாத்தீங்களா? இவங்க யாருன்னு தெரியுதா? தெரியாது. ஏன்னா நீங்க தான் நேரத்துக்கு நேரம் பொண்ணுங்களை மாத்துறவராச்சே. 25 வருஷத்துக்கு முன்னால பவானிங்கிற ஒரு பொண்ணை ஏமாத்தி அவ வயித்துல ஒரு குழந்தையை கொடுத்துட்டு தாலியை அறுத்துட்டு துரத்துறீங்களே, அவங்கதான் இந்த அம்மா. இப்போ விபச்சார தொழில் நடத்துனாங்கன்னு வீணா பழி சுமத்தி லாக்அப்ல போட்டீங்களே, அதுவும் இந்த அம்மா தான். அந்த அம்மாவோட பொண்ணுதான் நான், இந்த அர்ச்சனா. தாலி கட்டின பொண்டாட்டிக்கே துரோகம் செஞ்ச நீங்க பெண்கள் நலனுக்காகவே பாடுபடுற சமுதாய நலத்துறை அமைச்சர். வெக்கமா இல்ல? அவங்க என்னோட அம்மாங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த உத்தமை மேல இவ்வளவு பெரிய பழிய சுமத்திட்டீங்களே, நீங்க எல்லாம் மனுஷங்களா? ஸ்டாப் இட் அர்ச்சனா. அவர் ஒரு அமைச்சர், அவரை கீழே வேலை பார்க்கிற அதிகாரி. நீங்க நேர்மையா பாடுபடுற அவரை பத்தி இந்த மாதிரி கண்ணா பண்ண பேசக்கூடாது. பார்த்தாலே தெரியுது உங்க நேர்மை. லஞ்சத்தை பங்கு போட்டுட்டு இருக்கீங்களே. மேடம், ஆதாரம் இல்லாம எதையும் பேசாதீங்க. ஆதாரத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? குற்றவாளியை தப்பிக்க விட்டு எஃப்ஐஆர் மாத்தி எழுதி குறுக்கு வழியில ப்ரமோஷன் வாங்குறவராச்சே நீங்க. மேடம், நீங்க ஓவரா போறீங்க. உங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியது வரும். நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சில தகுதியும் யோகிதையும் வேணும். ஒரு சாதாரண குமாஸ்தா 100 ரூபாய் லஞ்சம் வாங்கினா அவனை உடனே சஸ்பெண்ட் பண்றீங்க. இப்ப நீங்க லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்குறீங்களே, உங்க மேல நடவடிக்கை எடுக்கிறது யார் சார்? ஏய், என்ன பேசிக்கிட்டே போற? பொம்பளையாச்சேன்னு பாக்குற? டேய், ஊரை கொள்ளை அடிச்சு உடம்ப வளர்க்கிற நீ என்கிட்ட உன் திமிர காட்டுற? என்ன சொன்ன?
எங்க அம்மாவுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்காக உங்க எல்லாரையும் சும்மா விட்டு வைக்கிறேன். மிஸ்டர் ஆனந்தமூர்த்தி, சீதை அழுத கண்ணீர் ராவணன் அழிச்சது, கண்ணகி அழுத கண்ணீர் பாண்டியன் அழிச்சது, எங்க அம்மா அழுத கண்ணீர் உங்களை சும்மா விடாது.